வச்சிருக்கோம். எங்க அவங்களை காணுண்டா? பார்த்தாயா, அழகாக 7 கடல்கள் அலை மோதுகிறது. இந்த 7 கடல் மத்தியிலே அழகாக தீவை அமைத்து எவ்வளவு அழகாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அழிக்கத்தான் ஆக வேண்டுமா? தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக உன்னை படைத்திருக்கிறார். உனக்கு துணையாக என்னை படைத்திருக்கிறார். தம்பி அதெல்லாம் போகட்டும். அவங்க இருவரும் எங்க இருக்கு பார்த்து விட்டு வாடா. அப்படியே ஆகட்டும். ஆனால் எனக்கு அந்த மணப்பெண் எங்குமே கிடைக்கவில்லை. என்ன செய்வது? என் நாட்டுக்கே வந்து விட்டேன். சிறிது நேரம் ஓய்வு பெறுகிறேன். தம்பி அது மட்டும் கிடைக்காது. இப்போது சந்தோஷமா ஆடிப்பாடி கொள்ள வேண்டும். எப்ப தெரியுமா? ஓலை குறித்தோல கம்பினா அடிடு கண்ணா பயமா இருக்குடா. ஐயோ தம்பி, ஐயோ நீ யாரு? இந்த சாகரத்தை வாழக்கூடிய சப்த சாகரத்தை இதுல இல்ல அதுல இல்ல. யாரு ஒரு ஊரா சுத்திங்க வராங்க. ஒரு ஏழை, அது எங்க அக்காடி. அக்காடியா? என்னடா அக்காடினா? அக்காடா இந்த உலகத்துல எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். ஆனா பேரடைய படித்த பண்ண வேண்டாம். எனக்கு அக்காவே இல்ல தம்பி. பிடிச்சிருக்கா? தம்பி அந்த அரக்கன் என்னை பார்த்து மயங்கி விட்டான். ஆனாலும் அவன் தான் இவனும். அப்பா கூறிய சொல்லிடுறேன். இவனா விடவே மாட்டேன். பார்த்தறேன் நானும். சரி புறப்படு. ஒரு வாரமா இருக்கா? நான் உனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு மச்சான். வாயில வச்சா ஆமா, நீங்க மீது ஆசைப்பட்டு நீங்க திருமணம் செய்து கொள்ள போறீங்க. அவ்வளவுதானே? அது மட்டும் கிடையாது. எனக்காக என்ன பார்த்த உடனே என்ன திருமணம் ஆசைப்பட்டுட்டீங்க. அதனால நானும் உங்களை திருமணம் செய்து கொள்ள போறேன்.
பெயர் தான் திலோகமங்க. பெயர் என்ன சொல்லுங்க? அழகான பெயர். எனது பெயர் தான் சுந்தரன். எனக்கு மிகவும் பிடிச்ச பெயருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்துல உங்களை பார்த்த மனசு எப்படி பார்த்த உடனே உனது மனம் எப்படி இருக்கிறது சொல்லட்டுமா? சொல்ல வேண்டுமே. இங்க பாருங்க, அதுக்கு நான் காத்திருக்கிறேன். என்ன தொட்டுலாம் பேசவே கூடாது. அப்படியா? சரிங்களா? முகத்தை பார்த்தால் எனக்கு காட்சி அளிக்கிறது. எனவே மனிதா மணி வண்ண வனமோகினி மடிவி உன்முகம் காண வருவாய் மணிமாமணி. உலகமே, உன் மீது எவ்வளவு ஆசை வைத்தீர்கள் பார்த்தாயா? அதை நிறுத்துங்க. உன்னைத்தான் நடைவே இல்லை என்றா உன் கண் முன்பாக இதை எடுத்து நாளை பாருங்க, உங்களுக்கு மட்டும் தான் ஆசை இருக்குமா? எனக்கு தான் ஆசை ஆசை இருக்கும். இருக்கிறதா? ஆனாலும் என் ஆசையை நான் சொல்லலைனா இப்பொழுது சொல்ல மாட்டேங்க. என்ன உன் ஆசை? இங்க பாருங்களேன், இப்படி வாங்க, இங்க வாங்க. எனக்கு நான் எப்பொழுது நம்ம ஆசையை சொல்லுவேன், நீங்கள் என்னை திருமணம் செய்த பிறகுதான். ஆதலால திருமணம் எப்பங்க செய்து கொள்ளலாம்? இப்பொழுது இப்பொழுது நடக்கல். ஐயோ, திருமணம் இப்ப வேணாங்க. நீங்க பாருங்க, இன்று நள்ளிரவு 12 மணி அளவில் இன்று நள்ளிரவு அதோ தெரிந்து பார்த்தாயா கானகம். அப்ப தெரியுது காணகம். அந்த கானகத்துல ஒரு வெள்ள மண்டபம் இருக்கு. வெள்ளை மண்டபம். பக்கத்துல ஒரு புல்ல மண்டபம் இருக்குங்க. என்ன மண்டபம்? அதுக்கு பக்கத்துல அதுக்கு கீழே ஒரு பல்ல மண்டபம் இருக்கு. ஐயோ. அதனால நைட்டு 12 மணிக்கு நீங்க அங்க வந்தீங்கன்னா அப்பொழுதே நம்ம இருவருக்கு திருமணங்க. என்னை ஏமாத்த மாட்டாயே? சத்தியமா ஏமாத்த ஏமாத்த கூடாது, இல்லாதவை. மாட்டேன். சத்தியமா. அப்படியா? ஆமா. இதைத்தான் நம்பி கொண்டு இருக்கிறேன். நீங்க பாருங்க, இதெல்லாம் செய்ய நள்ளிரவு வேண்டும். 12 மணி யாரு? ஆமா. அப்படியா? புறப்படுகிறேன். ஆமா. வெள்ள மண்டபம், புல்ல மண்டபம், வல்ல மண்டபம், வெள்ள மண்டபம், புல்ல. ஐயோ, வெள்ள மண்டபம், புல்ல மண்டபம், வல்ல மண்டபம், வெள்ள மண்டபம். பார்த்தாயா, அந்த சுந்தரனை என் வசப்படுத்தி விட்டேன். ஆனாலும் அந்த உப சுந்தரை காண வேண்டும் அல்லவா? எங்க இருக்கிறார்? எப்படி தெரியுமா? புறப்படலாமா? நதியோரோ நானல் ஒன்று ஆனந்த ஆனந்தம் சொல்ல ஐயோ. நதியோரோ எனக்கேற்ற மகளை தேட வேண்டும், திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த கழகத்தை மலையை மூடுவதென்னே நானோ நானோ இதானோ ஆனந்த ஆனந்தம் சொல்ல ஐயோ, என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? யாருக்கு
அப்புறம் பின்ன இது நல்லா இருக்குதாடா. யாரு யாரது? யாரது? ஐயோ தம்பி ஏண்டா பாய முடி அப்படிமா? ஐயோ கிட்ட போது மாமா கிட்ட அம்மா, நான் கேட்கிறேமா? சப்த சாகர தீவு சுத்திரன் அவருடைய ஒற்றதோர் தம்பி உபச்சந்திரன் தேடி வந்த மூலிகை காலில் அகப்பட்டுக் கொண்டு உண்மைதான்டா எங்க எங்க பொண்ணும் இதனால் வரையிலும் எந்த ஒரு பெண்முகத்தை பார்த்தது கிடையாது. உன்னை பார்த்ததும் சத்தியமா என்னையே நான் மறந்துட்டேன். ஐயோ 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 லட்டு போய் என்னடா பாகத்தை பார்த்து குதிக்கிறான். யூடியூப் போது வீட்டுல போனா போன் பண்ணுவாங்க. தம்பி அதெல்லாம் யாரு? நான் யார் தெரியுமா? நாங்க ஒரு ஏழைங்க. ஏழையா? எங்க அக்காவுக்கு மரம் பார்த்தேன். உங்க அக்காவுக்கு வாழ்வு நான் தரேன்டா. நான் தரேன். உண்மையா? ஐயோ 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 யாருக்கு அப்படியே அப்படி பண்ணுவீங்க? ஆமா அவன் யாரு? எங்க அக்கா உங்க அக்காவா? அப்படின்னா மச்சான் என் மச்சான். என்ன செய்வா? மச்சான் 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 வேற என்ன செய்வா? மச்சான் மச்சான் என்ன செய்வா? உனக்கு நான் கால் தவறு செய்யறேன். கால் சவரம். ஆமாடா கால் சவரத்துக்கார அக்காவை கூட்டி கொடுக்கறாங்க. எவ்வளவு வேணா வட வடாங்க டாய் முடிஞ்சா இந்த கொடியாத்தியா உண்டால ஏஞ்சிடுறேன். கொடியாத்த உண்டால ஏஞ்சிடுறேன். ஓதிப்பாங்க கேட்டாங்கன்னா அக்கா பிடிச்சி டாய் மக்காவை கேட்க நான் எப்பயும் செய்ய தயாரா இருக்கேன்டா. நோ போ முட்டிலடா முட்டிலடா கண்ணு அப்படியா? ஆகட்டும். கண்ணு இத்தனை ஆண்டுகளா எங்கத்தான் இருந்த அந்த ஆண்டவன் எனக்காகவே படைத்து என் கண்ணெதிரே காட்டுகிறான். உடைய முகத்தை பார்த்தா எனக்கு முகத்தையும் ஊட்டுகிறது. இங்க பாருங்க. எனது கண்ணனோ காதல் செல்கிறது. உனது உருவமே எனக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது. அப்படியா? உனது பார்வையோ என்னை பரவசத்தை ஆட்டுகிறது. முடிவு ஏறி ஏறிய போறோம். கண்ணே இந்த சில்லறை வீச மெல்லிய காற்று உன்னை பார்த்ததோ உன்னை விட்டு பிரிவரிக்க மனதில் வாழில் ஒரு நாள் வாழ்வில் ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகிறது ஒரு நாள். வாழ்வில் ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகிறது ஒரு நாள். அதை மேடு பாவையை உண்டு இருந்து பசி அடங்க தருவாழ மருந்து. பாவையில் ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகிறது ஒரு நாள். எனக்கு பார்த்ததோ இப்போது அந்த திருமணம் செய்து கொண்டு அப்படி
ஐயா. இருவரும் இப்போதே ஒன்று அது சேர்ந்து இப்ப முடியாதுங்க. இப்பவே 10 புள்ள பெற்றாங்க. நீங்க பாருங்க, அது இப்ப முடியாது. ஏன் முடியாது? அதற்கென்று நேரங்கள் இருக்கின்றது. எப்படி? அதனால ஆ. இன்று இரவு இரவு 12 மணி அளவில் இரவு 12 மணி. இது பார்த்தாயா ஆ. ஒரு அடர்ந்த கானகம். கானகம். அந்த கானகத்துல ஆ. ஒரு வெள்ள மண்டபம் வெள்ள இருக்கு. மண்டபம். அதுக்கு பக்கத்துல ஒரு குள்ள மண்டபம். குள்ள மண்டபம். அதுக்கு பக்கத்துல பல்ல மண்டபங்க. நல்ல மண்டபம். மாறினா. அங்க வந்தா இருவரும் ஒன்று சேரலாமா? ஆமா. அவ்வளவு திருமணங்க. இரவு 12 மணி என்ன காக்க முடியும்? இப்போ ஒன்று சேரலாமே. அதுக்குன்னு காலம் இல்லை. சரி, பார்க்க மாட்டீங்க. ஆமா. உனக்காக மணிமண்டபத்தை கத்துறப்ப வெள்ள மண்டபம், பல்ல மண்டபம், குள்ள மண்டபம், வெள்ள மண்டபம். ஏமாத்துறாத. சீக்கிரமா. வணக்கம். தம்பி பார்த்தாயா, அப்பா உரைத்த வண்ணம் அந்த இரு அரக்கர்களையும் நான் வசப்படுத்தி விட்டேன். ஆனால் இப்படிதான் செய்ய வேண்டும். 12 மணி நேரம் அதோ காடு காட்டிலே அரக்க கானகம், வெள்ள மண்டபம் புள்ள மண்டபம், பல்ல மண்டபம். அதுக்கு கீழே பல்ல மண்டபம். அடா, நான் தேடி கொண்டு வருகிறேன். பல்ல, பல்ல, சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கீங்க. தோசமான செய்த எனக்கும் என்னை கேட்ட மகையை பார்த்து விட்டேன். அப்படியா? இப்போ எனக்கு திருமணம். ஏய், இப்போதான் திருமணம். என்ன பார்த்தியா? அவளுக்கு தான் என்ன சொன்னா? இருவருக்கும் ஒரே மனமேல திருமணம். அந்த பெண்ணுக்கு தான் வர சொன்னா. நம்ம பேச்சு கொண்டு அந்த பெண்ணு எங்க காணவில்லைங்க. சொல்லலாம். ஹாய். ஹாய். ஏய், எவனுங்க எப்ப ஆபரேஷன் பண்ணாரு? டேய், டேய், டேய். ஏடா, அடா, நான் பார்த்த பெண் யார் தெரியுமா? இவதான் அந்த பெண். ஏய், நான் வந்து பண்ணிக்கிறேன். தம்பி நீ பார்த்த பெண்ணா? நான் பார்த்த பெண்ணுடா. இப்பதான் நான் பார்த்த பெண்ணு. உனக்கு வண்டிடா பாவிடா. உனக்கு வண்டிடா. அண்ணா, தம்பி மனைவி யாரு? உடன் பிறந்த தங்கையா நினைக்கணும். உனக்கு வயசாகி போச்சு. எனக்கு கட்டு வேண்டாம். எனக்கு கட்டு. உங்களை நான் தான் திருமணம் செய்து கொள்ள முடியும். உனக்கு அந்த மனப்பெண். எனக்கு ஏற்ற மகை இவள்தான். வாழ்ந்தால் இந்த பெண்ணோடு இல்லையே எனக்கு வாழ்க்கையே கிடையாது. உன்னை விட மாட்டேன். வேணும். என்ன சொன்னா? என்னென்ன பேசுனீங்க? ஏய், மொக்கா எனக்குதான். மொக்கா எனக்குதான். அதுக்கு என் தம்பி என்ன சொல்ல செய்யுங்க ரெண்டு பேரும். அப்பதான். கண்டிப்பா மச்சான். ஏய், மச்சான். ஏய், மச்சான். மச்சான், மச்சான். உனக்கு இவ்வளவு மச்சான். ஹலோ அண்ணன் தம்பிங்க இருவரும் அக்கா மீது ஆசைப்படுறீங்க. உயிரை எடுத்துக்கிறேன், உயிரை எடுத்துக்கிறேன். ஓ மக்காக்கள் நான் செத்துருவேனே, நான் செத்துருவேன்டா. சாவ போறீங்களா? எங்க அக்கா உங்களுக்கு வேணும்னா ஆமாடா. உங்க இருவருக்கும் ஒரு போட்டி. போட்டி. என்ன போட்டி? என்ன போட்டி? வால் சண்டை. வால் சண்டை. அது யார் வெற்றி பெறுறாங்களோ சந்தோஷமா தான் இருப்போம். சண்டை போட மாட்டோம். சண்டை. சண்டை போட மாட்டோம். அந்த பெண் வேண்டும். இப்போ இருவரும் சம. யார் வெற்றி பெறுறாங்களோ இப்பொழுதே கலையை முடிச்சு விடுகிறேன் நான். அண்ணா, இப்போ உனக்கு கெட்டு போயிடல. அந்த பெண்ணை விட்டு போயினே இரு. விட்டு குத்துறானே தெரியல. வெற்றி. எனக்குதான் வெற்றி. எனக்குதான் வெற்றி. ஐயையோ. இன்னும் அப்படியே ஓட்டு மாதிரி காத்துறீங்க. மச்சான், 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 முடியல மச்சான். முடியல, என்னால முடியல மச்சான். இருங்கடா, பாருங்களா, இருங்கடா. யாரு வெற்றி பெற்றது? ஏய், பால் பந்து ரெண்டு பேரும் சமம். இருவருக்குமே அப்போ வெற்றி. இது வேணாம். இது வேண்டாமா? என்ன பண்ணா? என்ன சொன்னா? அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான். ஐயோ, இப்போ குத்து சண்டை. குத்து சண்டை. குத்த தெரியும். விட்டு பாரு எப்படி குத்து. உனக்கு குத்து தெரியும். பாருடா புரியுதா காட்டுல? பாருடா குத்து சண்டை, குத்து சண்டை. பாருடா கொஞ்சம் பாரு, என்ன செய்ய போகிறேன்? Hey!
நான் உன்னை கூப்பிட்டா பார்த்தாயா ரெண்டு பேரும் ஒரு இடத்து பிரகாரம் இறந்து அந்த இரு அசுரரை அழித்து விட்டோம். ஆனாலும் இப்ப என்ன செய்ய வேண்டும்? அப்பாவை பார்க்க ஓடி வா. அந்த அசுரர்களை அழித்தாளா ஒன்றே புரியவில்லையே. அப்பா அப்பா மகளே, திலோதமை, அப்பா அந்த அசுரர்களை அழித்து விட்டாயா? நம்ம கீழ்த்தாந்தைக்கு அப்படியா? உண்மைதான். ஆமா. ப்ரோ கப்பாங்க ஏய், மகளே திலோதமை, அந்த அசுரர்களை அழித்து விட்டேன் என்று வைக்கிறாய். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கின்றது. என்ன சொல்றீங்கப்பா? உண்மைதானம்மா? ஆமா, உங்கள் படைப்பில் சந்தேகமா? சந்தேகமாகத்தான் எத்தனையோ இருக்கின்றது. படைப்புகளை படைத்திருக்கின்றேன். இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. என்ன? எப்படி சென்றாய், அவர்களை எப்படி கொன்றாய் என்று எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. அப்பா அந்த இரு அரக்கனை சந்திக்கும் பொழுது ஆடி பாடி என்னுடைய அங்க அனைத்தையும் காட்டிதான் அப்பா அந்த இரு அரக்கனை அழைத்து விட்டேன். என்ன? உண்மைதான். இப்படி அங்க அசைவுகளை காட்டி அவர்களை அழைத்து விட்டாயா? ஆமா. அந்த அங்க அசைவை நான் பார்த்தால் தான் எனக்கு சந்தேகம். என்னது? அப்படியா பையா? ஏய், அக்காவை காட்ட சொல்றேன். அப்ப நான் தேட பையா சாவச்சிருவோம் உன்னை. ஏய், என் உடம்புல மயிர் இருக்கிறச்சு ஏய். உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அக்கா மயிர் வச்சு அக்கா உயிரை தொட முடியாது. ஏய், அக்காவை தொட எனக்கு சந்தேகம் பிறந்து விட்டது. இரு அறத்தங்களை அடிக்க வேண்டும் என்பதற்காக இல்ல, உன்னை புடிச்சுக்கிட்டு சொல்லு. அக்காவை பிடிச்சிருக்கிறா படைத்திருக்கிறா. படைத்திருக்கிறேன். அக்காவுக்கு துணையாக என்ன படைத்திருக்கிறேன். படைத்திருக்கின்றேன். அங்க அசைவுகள் அக்கா உனக்கு காட்ட மாட்டா. ஏய், அப்போதான் எனக்கு சந்தேகம் தீரும். காட்ட மாட்டா. அப்படின்னா எனக்கு நம்பிக்கை பிறக்காது. நம்பிக்கை அவர்கள் உயிரோடு தான் இருப்பார்கள். அவர்கள் உயிரோடு இருந்தால் ஓடி வருவார்கள் தேவர்களிடத்திலே. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்தாலும் வருவார்கள். வந்தால் பார்த்துக் கொள்ளலாம். ஏய், அழித்தீர்களா இல்லையா? அழிச்சுமே ஏய், நான் என்னடா கேட்கறேன், எனக்கு சந்தேகமா இருக்குடா. போன அமாவாசை முன்னாடி சேர்த்து விஷயம் எது? அது இல்லையா? ஏய், அக்காவை காட்ட சொல்றா, ஆடி பாடி காட்ட சொல்றா. ஒக்க காட்டுவாளா? ஏய், அவள் எப்படி ஆடி பாடி மழைக்கிறாள் என்று என் எதிரே காட்ட வேண்டும். அக்காடியா என்னப்பா? அப்பாவுக்கு சந்தேகம். அப்படியா? இரு அரக்கர்களை எப்படி அழித்தா என்று உன் அங்க அசைவுகளை அப்பாவுக்கு தந்து காட்டு. அப்படியா? ஆகட்டும். அப்பா மகளே. அப்படி என்றால் இரு அடித்துதானே உண்மைதானே? உண்மைதான். அப்பா மகளே. எனக்கு ஏய், இறைவா என் தலைவா வருகவே வருகவே இறைவா என் தலைவா, இறைவா என் தலைவா, மருகவி மருகவி. இறைவா என் தலைவா வருகவே வருகவே கருணையின் தீமுகம் வருகவே காலத்தின் நாயகன் வருகவே கருணையின் திருவுருவம் வருகவி, காலத்தின் நாயகனி வருகவி. கருணையின் தீமுகம் வருகவே காலத்தின் நாயகன் வருகவே பெருகிய வழிவொளி வருகவே பெருகிய வழிவொடி வருகவி. பெருகிய வழிவொளி வருகவே பெரும்பொருள் பரப்பொருள் வருகவே இறைவா என் தலைவா, இறைவா என் தலைவா வருகவி வருகவி. இப்படித்தான் ஆடி
பாடி என் அங்க அசுகளம் காட்டி அந்த இரு அரக்கர்களின் சண்டையை மூட்டி அழைத்தேன் தந்தையே. அழைத்து விட்டாயா? ஆமா. இப்போ எனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. என்ன தந்தையே? மகனே, ஏய், வாடாங்க. உனக்கு இப்பொழுது வேலையே கிடையாது. எதற்காக? ஏய், அக்காவுக்கு துணையாக படைத்தேன், துணையாக சென்றாய், அசுரர்களை அழித்து விட்டீர்கள், சந்தேகம் தீர்ந்து விட்டது. இருந்த போதிலும் உனக்கு இங்கே வேலை கிடையாது. அப்ப பையா ஏய், அக்காவுக்கு துணையாக பிழைத்திருக்கிறேன். படைத்தேன், அதனால் அக்காவை விட்டு நான் போக முடியாது. போக முடியாது. முடியாது. ஏய், என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி விடுவாய். என்ன பண்ணுவா? போக முடியுமா முடியாதா? அடாலும் கொடுத்து தேவையா பையா? ஏய், போக முடியுமா முடியாதா? முடியாது. போக முடியாது. இப்போ உன்னை வெட்டி சாய்த்து விடுவேன். என்னப்பா செஞ்சுட்டீங்க? அடா பாவி பிரம்மணி, ராகு காலத்தில் பிறந்த என்னை கொன்று குவித்ததா இந்த ராகு அம்சமாக பிறந்த என் உன்னை இப்பொழுதே என் பார்வையில் இருந்து அடுத்த பார்வையில் ராகு அம்சத்தில் இருக்கக்கூடிய என்னை கொன்று குவித்ததற்காக சனி பார்வை உன் மீது தொடர கிடைக்கப்பட்ட உருவம் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டு செல்கின்றது. எனக்கு சனிப்பார்வை தொடர்ந்து விட்டதா? அவன் என்ன சொல்வது? நானோ படைக்கும் கடவுள், எனக்கு எந்த தொல்லையும் நேராது. அப்பா என்னப்பா செய்து விட்டீங்க? அவ யாரு? என்னுடைய தம்பி. அவனை கொன்று குவித்து விட்டீர்களே, பெண்ணே, இது நியாயமா? தந்தை தந்தை என்று அழைக்கின்றார். இருந்தாலும் இந்த உலகத்திலே உன்னை பதுமையாக படைத்து பேரழகில் படைத்தவனாக உன்னை படைத்திருக்கின்றேன். இருந்த போதிலும் உன்னை பார்த்த உடனே எனக்கு அளவில்லா ஆசையை பிறந்து விட்டது. அப்பா! உன்னை கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விட்டால் என்னுடைய ஆசையை தீர்ந்து போதும் தந்தையே. அப்பா, நான் யார்? உங்களுடைய மகள். இந்த உலகத்தில் பாமர மக்கள் உங்களை பார்த்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்களே இப்படிப்பட்ட தவறு செய்தால் பாமர மக்கள் அதை பின்பற்றுவார்களே. வேண்டாம் தந்தையே, இந்த தவறு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து என்னால் படைக்கப்பட்டவள் நீ. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகளை படைக்கின்றேன். ஆனால் அனைத்து உயிர்களையும் நான் மனைவியாக ஏற்கப் போவது கிடையாது. உன்னை பேரழகு படைத்தவளாக படைத்திருக்கின்றேன். என்னை கட்டி அழைத்து முத்தம் கொடுத்து விடு. அப்பா, என் உயிரை போறது சரி, கட்டி எடுத்து முத்த தரவே முடியாது. முடியவே முடியாதுப்பா. இறுதியான முடிவு முடியவே முடியாது. படைத்தவனே திராதவை காதல் கொள்ளாது காட்டி இருந்தார் கேட்டார். ஐயோ, கண்ணிட்டு பாரடி காப்பி கட்டழகி தேவாயேண்டி போய் மாறுமா? கட்டி அழைத்து மொத்தம் கொடுக்க முடியாது. இதை எத்தனை உயிர் விட்டால் விடுபட தவறே உங்களை இச்சை கிழங்க முடியாது முடியாது முடியாது.
வீட்டத்துடன் பார்ப்பதே அப்பா படைத்த என் அப்பா அப்பா சீற்றத்துடன் பார்ப்பது விட்டு விடுங்க தந்தையே. கோபம் குணமடைக்கும் அப்பா நல்ல குணமுடன் வாழ்ந்திடப்பா அப்பா என்னை படைத்த தந்தையே குலமழிக்கும் நல்ல குணத்துடன் வாழ்ந்திடு தப்பா. பாவம் என்ன செய்தேன் பழி வாங்க துடிக்கின்றீரே பழி வாங்க துடிக்கின்றீரே அப்பா அப்பா கோபம் ஒரு தருவி பொறுத்தருளி அப்பா உயிர்கள் படைக்கும் பிரமதேவா பொறுத்தருளி கொடுத்தின முனையடிக்கும் உலகமே உனை பொறுத்தருளி ரத்தத்தில் பிறந்தவள் நான் அதை மறவாதே பித்தம் பிடித்ததை போல் என்னை வதைக்காதே. உங்கள் ரத்தத்தில் பிறந்தவன் நான் ரத்தத்தில் பிறந்தவன் நான் அதை மறவாது பித்தம் பிடித்ததை போல் என்னை அழைக்காது ரத்தத்தில் பிறந்தவள் நான் அதை மறவாதே பித்தம் பிடித்ததை போல் என்னை வதைக்காதே. பித்தத்தில் பித்தத்தில் ஓதியும் அதை கொல்லாதே உங்கள் பித்தத்தில் ஓதியும் தினம் கொள்ளாதே சித்தத்தில் ஓதியும் தினம் கொல்லாதே. சீற்றம் கடைபிடித்து சீற்றம் கடைபிடித்து மாற்றம் நீ கடைபிடிப்பா. பொறுத்தருள்வி முந்தல் கொடுத்தின உனையடிக்கும் கொடுத்தின உனையடிக்கும் அதை மறவாதே கோபம் பொறுத்தருள்வி என்னுடைய தந்தை எடுத்து வீட்டில் நான் செல்ல வேண்டும் என்றால் அதோ தெரிந்து பார்த்தாயா கைலாயத்துக்கு செல்ல வேண்டும் சென்று என் அம்மாவை பார்க்க வேண்டும். இறைவா, ஆண்டவா.
உலகம் அளித்தவள் இடைதனில் புலி தோலை அணிந்தவள் சிவகே சிவமே பிள்ளை கரீதனை அள்ளி புதித்தவன் பிரம்மன் தீரத்தினை கிள்ளி எறிந்தவன் சிவமே சிவமே ஓம் நமச்சிவாய நமகே ஓம் நமச்சிவாய நமகே ஓம் என்னும் பிரணவத்தின் உட்பொருளாகி ஓம்கார சக்திக்கு சமேதனாகி சிவத்துள் சர்வமும் சித்தியாகி பூலோகம் புவலோகம் சுபலோகம் தபாலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்பட்டு மேலே லோகமும் அதலம் விதலம் சுதலம் சகாதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லப்பட்டு கீழே லோகமும் ஆகிய 14 லோகங்களை படைத்து சரம் அசுரம் என 2 வகையாக பிரித்து அண்டசம் பூவசம் உற்பசம் சர்வாசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 ஜீவ கொடிகளை படைத்து அச்சீவ கொடிக்குள்ளே உள்ளம் புறமன் நிறைந்து பசை என்பது உயிர், பதை என்பது கடவுள், ஆணவம் என்பது கடவுள், மாயை என்பது பாசம். அப்பாசத்தை அழித்தால் இந்த ஆண்டவனை அடையலாம் என்ற சித்தாந்தத்தை விளக்கி பிறப்பு இறப்பு என்பதை முறையாக்கி வெள்ளிங்கிரி வேந்தனார் நந்தி காவல் புரிய ஈசன் இருந்தாலும் என் மனைவி பார்வதாவை காண வேண்டுமே. தந்தையோ தாயை போல் அவன் இருப்பான் ஒரு
தந்தையு தாயு அவனுக்கில்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பானே. தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அண்ணா தொடங்கி இந்நாள் வரையில். அண்ணா தொடங்கி இந்நாள் வரையில் ஆடுகிறானே பிள்ளையீடு நான் பாட வந்தேன் அவன் எல்லையிலே. வணக்கம். ஒன்றானது உலகம், இரண்டானது சூரியன் சந்திரன், மூன்றானது மும்மூர்த்திகள், நான்கானது வேதம், ஐந்தானது பஞ்சபூதங்கள், ஆறானது சாஸ்திரங்கள், ஈடானது அலைகள் 7, எட்டானது அஷ்டவசுக்கள், 9ஆனது நவகிரகங்கள், 10ஆனது தாயின் வயிற்றில் கரு வளர்வதோ மாதம் 10, 11 என்பது நிகண்டு, 12 என்பது வருடத்திற்கு ஒருமுறை பொறுக்கும் குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலருக்கு உகந்தவனோ முருகன். முருகன் தந்தையோ சிவன். சிவன் ஏறக்கூடியதோ ரிஷிபம். ரிஷிபத்தை படைத்தவனோ பிரம்மா. பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையிருப்பதோ வீணை. வீணை கூறியவனோ நாரதன். நாரதம் செய்வதெல்லாம் கலகம். கலகத்தை படைத்தவனோ தக்கன். தக்கன் மனைவியோ ஈஸ்வரி. ஈஸ்வரி கையில் இருப்பதோ கபாலம். கபாலத்திற்குரியதோ உதிரம். உதிரத்திற்குரியவர்களோ அரக்கர்கள். அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை அழித்தது திருச்சக்கரம். சக்கரத்திற்குரியவனோ விஷ்ணு. விஷ்ணு அவதாரமோ 10. 10 தலை கொண்டவனோ ராவணன். ராவணன் வதம் செய்ததோ ராமன். ராமன் கையில் இருப்பதோ சேது. சேது என்றால் ஆழி. ஆழி என்றால் அலைகடல். அலைகடல் விட்டிருப்பார் திருப்பெருமாள். திருப்பெருமாள் மார்பில் குடிக்கொண்டிருப்பாள் திருமகாலட்சுமி. அப்படி திருமகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய இத்திருத்தவையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரை என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார்? இதோ தெரிகின்றது. இந்த கைலங்கிரி ஆளக்கூடிய ஈசன் பரமேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் அவருடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதா என பல நாமதயங்களை பிடித்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் சுவாமியை பார்த்து அவருடைய பாதத்தை வணங்க வேண்டும் அல்லவா? சுவாமி என் மனைவி பார்வதாவை காணவில்லையே. சற்று அமர்ந்து பார்க்கலாம். கண்ணீர் பார்வதா. பரமேஸ்வரா ஜெகதீஸ்வரா ஆண்டவா ஆதியந்தம் எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனே ஆதியந்தம் எல்லா அருட்பெரும் ஜோதியே ஆண்டவனே அருள்வாய். ஆதியந்தம் எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனே அருள்வாய். வேத விதி பொருளே வினயகத்தும் அருளே. வேத விதி பொருளே வினயகற்றும் அருளே. வேத விதி பொருளே வினயகற்றும் அருளே. வேண்டுதல் வேண்டாமை சுவாமி வேண்டுதல் வேண்டாமை அச்சரம் ஒரு கலைமாமணி கருணாநிதி உலகோ போற்றும். ஆதியந்தம் எல்லா அருட்பெரும் ஜோதியே ஆண்டவனே அருள்வாய்.
பாட்டெல்லாம் திருப்பாட்டே அம்பல பாட்டெல்லாம் அருள் பாட்டி அல்லத பாட்டெல்லாம் திருப்பாட்டி அம்பல பாட்டெல்லாம் அருள் பாட்டே அல்லாத பாட்டெல்லாம் திருப்பாட்டே அம்பல தாமாடும் பெருக்கூத்தே அம்பலவானதும் திருக்கூத்தே அம்பல தாமாடும் பெருக்கூத்தே அடியவர் பாடுகின்ற திருப்பாட்டி கலைமாமணியை கருணாநிதி உலகோர் போற்றி ஆதியந்தம் இல்லா அருட்பெரும் ஜோதியே ஆண்டவனி அருள்வா ஆண்டவா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா தங்களுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய இந்த உமா பார்வதவை மனதார வாழ்த்திருந்தோம். உமையவனே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, என்றுமே நலமோடு இருக்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. பார்வதா, என்ன இது அன்று மூச்ச செந்தாமரை மலை போல் இருக்க வேண்டிய உன்னுடைய முகமோ இன்று வாடி வழங்கியிருக்கின்றது. என்ன காரணம் சுவாமி? பார்வதா, என்றும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருத்த சந்தேகம் எழுந்துள்ளது. என்ன பெருத்த சந்தேகம்? சுவாமி, பார்வதா, ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அதை தீர்த்து வைப்பது கணவனின் கடமை. அதே கணவருக்கு ஏற்பட்டால் மனைவியின் கடமை. சுவாமி, என்றும் இல்லாமல் இன்று என்னுடைய மனதில் பெருத்த சந்தேகம் என்று உழைத்தேனே. என்ன சந்தேகம் அது? அது என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? சுவாமி, அனுதினமும் உங்களுடைய தொழிலாதி கடமை என்ன? பார்வதா, புரியாததா தெரியாததா அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பதுதான் என் தொழில். அதில் என்ன சந்தேகம் வந்து விட்டது? அப்படியா? அந்த படியளப்பதில் தான் எனக்கு பெருத்த சந்தேகமே எழுந்துள்ளது. என்ன சந்தேகம் அது? சுவாமி, நீங்களே அறியாமல் தங்களுக்கு தெரியாமல் இதோ தெரிகிறது, இந்த தங்கப்பிள்ளையில் ஒரு சிறிய ஜீவனை அடைத்து வைத்திருக்கின்றேன். அந்த ஜீவனுக்கு இந்த உமா மகேஸ்வரன் படிகளுக்கு வருகின்றேன். இந்த பார்வதா நான் எடுத்துரைக்கின்றேன். பார்வதா, என்ன வார்த்தை உரைக்கின்றாய்? நான் ஒரு ஜீவராசிக்கு படியளிக்கவில்லையா? நிச்சயமாக கல்லில் இருக்கும் தரைக்கும் அறிவில் இருக்கும் சிதுவுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் படியளித்து விட்டேன். அப்படி என்றால் என் மீது உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. அந்த பேரை திறந்த பார்க்கலாம். அந்த ஜீவராசிக்கு நான் படியளித்திருக்கின்றேன். இந்த ஜீவனுக்கு நீங்கள் பரிந்துள்ளீரா? நிச்சயமாக இந்த ஜீவனுக்கு தங்களால் பரிந்துரைக்க முடியாது. ஏனென்றால் தங்களுக்கே தெரியாமல் தான் ஜீவனை பிடித்து இந்த பேரையில் அடைத்து வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜீவனுக்கு நீங்கள் எப்படி பரிந்துரைப்பீர்? அப்படி என்றால் அந்த பேரை திறந்த பார்க்கலாம். அப்படியாகட்டும். ஓம் சாந்தி. ஓம் நம சிவாய. அண்டவா பரமேஸ்வரா, பெண் புத்தி என்று உரைப்பார்களே, அப்பேற்பட்ட வார்த்தைக்கு இந்த பாவி நான் இலக்கணம் கண்டுவிட்டேனே. சுவாமி, சற்று நேரத்தில் எனது சிந்தகையை மதிவழங்கி ஐயா தங்களை சோதித்து விட்டேனே. இந்த பெரும் பாவியை மன்னித்து விடுங்கள் சுவாமி, இந்த பெரும் பாவியை மன்னித்து விடுங்கள். பார்வதா, நீ அழைத்து வைத்திருக்கும் ஜீவராசிக்கு ஒரு சிறிய பச்சரிசி துண்டை போட்டு அந்த ஜீவ ஆத்மாவை நான் காப்பாற்றிருக்கின்றேன். இதில் இருந்து புரிகிறதா, இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இந்த சிவன் தான். இந்த உலகத்தில் எழுந்தது இந்த சிவமா? இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சிவமா? இந்த உலகத்தில் உயர்ந்தது இந்த உலகத்தில் சிறந்தது இந்த சக்தி சக்தி சக்தி. இந்த உலகத்தில் உயர்ந்த சிவம் 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 இந்த சக்தி தான் இந்த சிவம் தான். இந்த சக்திகளையே இந்த சிவம் இல்லை. இந்த சிவம் இல்லையே இந்த சக்தி இல்லை. புலவர்களோட வார்த்தைகள் இந்த உலகத்தில் சிறந்தது சிவம் என்று இப்படி கொக்கரித்து குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்களே சுவாமி, அதோ பார்த்தீர்களா ஒரு ஆல விருட்சகம். அந்த ஆல விருட்சகத்தில் 2 வெண்புறா அமர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதனுடைய சக்தி எடுத்துக் கொள்கின்றேன். இந்த திறத்தால் முடிந்தால் அதற்கு சக்தி கொடுத்து பறக்க செய்கள் பார்க்கலாம். உனக்கு எனக்கு வாக்கு வாரத்தால் ஒரு ஜீவ ஆத்மாவை நான் பலியாவது விரும்பவில்லை. எப்பொழுது அந்த ஜீவனுக்கு உயிரை கொடுத்து விடு. பின்பு சிவன் பெரியதா அல்லது சக்தி பெரியதா என்று பரிசோதித்து பார்க்கலாம். அப்படியாகட்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி.
சுவாமி, இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா? எவ்வளவு அழகாக சிறகடித்து விண்ணில் பறந்து செல்கின்றது இந்த சக்தி தான் உயர்ந்தது. பார்வதா, நீ கொடுத்தாய் சக்தி எதற்கு கொடுத்தாய்? சிவம் என்று சொல்லக்கூடிய ஜடலத்துக்கு தானே கொடுத்தாய். இந்த ஜடலமை இல்லை என்றால் உனது சக்தி என்ன செய்ய முடியும்? அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தவர் இந்த சிவம் தான். என்னது சுவாமி, வெறும் ஜடலத்தை வைத்துக் கொண்டு தங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு பொருளானது இயங்க வேண்டும் என்றால் அதற்குள் இந்த சக்தியானவை ஐக்கியமானால் தான் அந்த பொருளை இயங்கும். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவை, இந்த உலகத்தில் சிறந்தவை இந்த சக்தி சக்தி சக்தி. அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது அனைத்தும் தெரிந்தவன் இந்த ஈசன். இந்த உலகத்திலே சக்தி தான் உயர்ந்தது உயர்ந்தது என்று உரைக்கின்றாயே, இந்த சிவம் இல்லை என்றால் இந்த சக்தியால் தனித்து என்ன செய்ய முடியும்? என்னது சுவாமி, போது விருத்துகள் வார்த்தைகள். இந்த விண்ணை படைத்தவள் சக்தி, இந்த மண்ணை படைத்தவள் சக்தி, ஏய் உனக்கு முக்கண்ணை கொடுத்தவள் சக்தி, அதை மறந்துவிட்டு பேசுகிறாய். பார்வதா, ஆண்டவனாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் அடிமை என்பதை மறந்துவிட்டாய். அந்த ஆண்மையை ஈண்டெடுப்பவள் இந்த பெண்ணை, அதை மறந்துவிட்டு நீங்கள் பேசுகின்றீர்கள். ஓம் என்ற பிரணவத்தின் ஓம்கார வழிகார நாதம்னா, நாதத்தின் விந்துனா, வித்தின் வீரியம்னா, அந்த அணுவின் உடனே நாதனி, அந்த அணுவுக்கே முக்தி அளிக்கும் சக்தினா. அடி பைத்தியக்காரி, இதுதான் பேச வேண்டும் என்று தெரியாமல் புரியாமல் பேசுகின்றாயா? அடி ஆணவம் பிடித்தவளே, கைலை நாதன் கருணை பாதம். கைலை நாதன் கருணை வாசல், கைலை நாதன் கருணை வாசல், ககன தோகல் பணியும் வாசல், ககனத்தோர்கள் பணியும் வாசல், கைலை நாதன் கருணை வாசல். தாதா தருகிறதா, ரத்தம் தருகிறதா, கைலை நாதன் கருணை வாசல் நானே. இதுதான் பேச வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கின்றது. பெண்ணாக பிறந்தவள், அதையும் நீ மீறவிட்டாயே. இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவம் தான் என்று உரைக்கின்றேன். ஆனால் அது தெரியாமல் சக்தி தான் உயர்ந்தவள் என்று உரைக்கின்றாயே. அது ஆணவம் படித்தவளே, அனைத்து ஊர்களை படித்து காப்பாள். அன்பே சொல்லுங்கள். அனைத்து ஊர்களை படித்து காப்பாள். எழுத்த வரிகளை மறைத்து காப்பாள் சக்தி. எதற்காக இப்படி பேசுகின்றாய் என்று புரிந்துவிட்டது. உனக்கு இடமாகம் குறைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் என் மீது கோபமாக இருக்கின்றாயா? கவலைப்படாதே, அருகே வா, நான் உனக்கு இடமாக தருகின்றேன். ஒன்றானவள் உருவில் இரண்டானவள், உருவான செந்தமிழின் மூன்றானவள். ஒன்றானவள் உருவில் இரண்டானவள், உருவான செந்தமிழின் மூன்றானவள். நன்றான வேதத்து நான்கானவள், நன்றான வேதத்து நான்கானவள். நமச்சிவாயம் என ஐந்தானவள். ஒன்றானவள் உருவில் இரண்டானவள், உருவான செந்தமிழ் மூன்றானவள். இன்ப சுவைகளுக்குள் ஆறானவள், இன்ப சுவைகளுக்குள் ஆறானவள். இன்னிசை சூரங்களில் ஏறானவள், எட்டானவள் திக்கெல்லாம் எட்டானவள், எட்டானவள் திக்கெல்லாம் எட்டானவள்.
தித்திக்கும் நவரததி தானவன் தித்திக்கும் நவரததி தானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழ் மூன்றானவன் மனமானது மகிழ்ச்சியாகி விட்டதா? இப்பொழுது கோபமானது தணிந்து விட்டதா? தணிந்து விட்டது சுவாமி. பார்வதா, இருந்தாலும் இப்போது எங்கு தெரியுமா செல்ல வேண்டும்? நானோ என் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். இப்போது புறப்படுகின்றேன். என் பக்தர்களை நான் பார்த்து விட்டு வருகின்றேன், சென்று வருகின்றேன். சுவாமி, பார்வதா, சற்று நில்லுங்கள். போகும் பொழுது உங்களை தடுத்து நிறுத்தியதால் என்னை தவறாக எண்ண வேண்டாம். என்ன காரணம்? சுவாமி, உங்களையே கூறி பக்தர்கள் கடும் தவத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான். அவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக நீங்கள் செல்கிறீர்கள். சுவாமி, நீங்கள் பக்தர்களுக்கு எந்த தோற்றத்தில் காட்சி கொடுப்பது வழக்கம்? ஆஹா, அதுதான் உனக்கு தெரியாததா? பஞ்ச முகத்தோடு 5 முகத்தோடு சென்றுதான் நான் காட்சி கொடுப்பேன். என்னது சுவாமி, பஞ்சமுகத்தோடு சென்று பக்தர்களுக்கு நீங்கள் காட்சி கொடுப்பது வழக்கமா? நிச்சயமாக. ஆண்டவா, பரமேஸ்வரா, இதனால் வரையிலும் அந்த பஞ்சமுக காட்சியை நான் கண்டதே கிடையாது. அப்படியா? சுவாமி, பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டு மீண்டும் கைலாயம் வரும்பொழுது பஞ்சமுகத்தோடு நீங்கள் வர வேண்டும். அந்த பஞ்சமுக காட்சியை என் கண்குளிர நான் பார்க்க வேண்டும். அப்படியாகட்டும். ஓ நமச்சிவாய.